நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில அப்படி என்ன ஒரு கேஸ் புரட்டி போடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கு இப்போ போனா நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு போலீஸ்காரங்க. ஸோ அதனோட பவர்ல அப்படியே நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டரா புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஊர் உலகத்துல எந்த தப்பு நடந்தாலும் உடனே தட்டி கேட்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டியூட்டில இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. என்னன்னா தன்னோட பொண்ணு கடைசியா ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக காலேஜுக்கு போன பொண்ணு திரும்ப வரல அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு நேரம் நாங்க தேடி பார்த்துட்டோம், ஒரு நைட்டு முழுக்க இருந்து பார்த்துட்டோம், ஆனா எங்க பொண்ணு இது வரைக்குமே வரலங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை விசாரிக்க போறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கி ஒரு டீ கடை ஓரமா நடந்து போனதாவும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு டீ கடைக்காரர் இந்த மாதிரி மீன் வாங்கி வச்சிருக்கிறதாவும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னதா சொல்லி ஒரு வயசானவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு போகும்போது பின்னாடியே 2 பசங்க போனானுங்க அப்படின்னு அந்த வயசானவர் சொல்றாரு. ஆனா அந்த பசங்க பொதுவா அதே இடத்துல வந்து தம் அடிச்சுட்டு டீ குடிக்கிற பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு விசாரணையில. சோ நம்ம ஹீரோவும் போலீஸ் டீமும் அந்த பக்கமா நடந்து போயிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம